வீட்டில் இருக்கிற மனைவிங்கிற புளியை கூட சமாளிச்சிடலாம், ஆனால் வயரை கடிக்கிற எலியை மட்டும் சமாளிக்கவே முடியாதுங்க. இன்றைக்கி இருக்கிற இன்னொரு பிரச்சனை என்னென்னா, வண்டியை நிப்பாட்டினா காலில் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்ட் ஆகலை. என்னென்னு பார்த்தா வயரை பூரா எலி கடிச்சு வச்சுருக்குங்க. எப்படான்னு பார்த்தா எலி உள்ளே போய் எங்கிட்டாவது அது பல்ல குறைக்கிறதுக்காக கொறிச்சு வச்சிருது. இதுக்கு வந்து இன்சூரன்ஸ் கிடைக்குமா அப்படின்னா, கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணால் கிடைக்கும். எப்படின்னா, ஃபஸ்ட்டு இது தெரிஞ்சவொடனே நீங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு கால் பண்ணிடணும். அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இது காம்ப்ரஹென்சிவ் இன்சூரன்ஸாக இருக்கணும். உங்கள்கிட்ட காம்ப்ரஹென்சிவ் இன்சூரன்ஸ் இருந்துச்சுன்னா, ஏன்னா எலிகளுக்கு வயரை கடிக்கிறது அப்படிங்கிறது நூடுல்ஸ் மாதிரி. இந்த நூடுல்ஸை கடிக்கிற எலிகள்கிட்ட இருந்து நம்ம வாகனத்தை பாதுகாக்கணும் அப்படின்னா அதுக்கு இன்னொரு வழி இருக்குது. அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, கடிச்சிருச்சு, என்னங்க பண்ணுறது? அதுக்கு நீங்கள் காம்ப்ரஹென்சிவ் இன்சூரன்ஸாக இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கிளைம் பண்ணலாம். ஆனால் அதில் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா, வெறும் வயர் மட்டும் கட்டாக இருந்தால், அதாவது NCP நோ கிளைம் போனஸ், இழப்பு அதிகமாக இருக்காங்கிறத பார்த்துக்கிட்டு நீங்கள் கிளைம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான எலி தொல்லை இன்சூரன்ஸ்லேருந்து உங்களுடைய வாகனத்தை நீங்கள் பாதுகாத்துக்கலாம். நன்றி. இது போன்ற தகவல்களை தொடர்ச்சியாக அறியணும்னா நம்முடைய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்சூரன்ஸ் சிறந்த முறையில் போடணும் அப்படின்னா நம்முடைய கீழே கொடுக்கக்கூடிய லிங்கை ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் கொடுக்குறோம், தலைப்புலையும் கொடுக்குறோம். அதில் உங்களுடைய வாகனத்தினுடைய தகவலை பதிவு பண்ணுங்கள். எங்களுடைய இலவச ஆலோசனை மற்றும் கொட்டேஷன்களுக்கு எங்களுடைய முகவர்கள் உங்களை தொடர்பு வருவார். இன்சூரன்ஸ் எங்கே வேணாலும் போடுங்க, எங்கள்கிட்ட ஒரு கொட்டேஷன் நீங்கள் வாங்கி பாருங்கள். நன்றி.